இன்றைக்கி நம்ம கம்பராமாயணம் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, ராமன், லக்ஷ்மணன், சீதை வனவாசத்தில் இருப்பாங்க. அப்போ ராவணனோட தங்கச்சி சூர்பனகை பக்கத்தால் இருக்காங்க. அவங்க லக்ஷ்மணன் கிட்ட பேசுகிறாங்க, ஆசை வார்த்தை கூறிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மணன் மறுக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ ராமன் வெளியே வராரு. ராமன் கிட்டையும் ஆசை வார்த்தை கூறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்க கோபம் அடைஞ்சு லக்ஷ்மணன் சூர்பனகை மூக்க அறுத்துறாங்க. கோபமடைஞ்ச ராவணனோட தங்கச்சி ஸ்ட்ரெயிட்டாக ராவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க என் மூக்க அறுத்துட்டாங்க. அப்போ ராவணன் கோபமடைஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே போர் புரியலான்னு போகிறாங்க. அப்போ போர் புரிய போகிறப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை. அப்போ அங்கே சீதை மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சீதையை தூக்கிட்டு போகிறாங்க. சீதையை காப்பாற்றணுன்னா எங்கள்கிட்ட போர் புரிஞ்சு ஜெயிச்சா மட்டும்தான் சீதையை கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்கான கதையை நம்ம என்னென்னு பார்க்கலாம். மதுவனத்தில் இருக்கிற பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மதுவனத்தில் அதிகமாக தேன்கூடு இருக்கக்கூடிய இடம் அது வனம். வனம் முதல்ல யார்கிட்ட இருந்ததுன்னா வாலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. வாலி இறந்ததுக்கப்புறம் சுக்ரீவனோட அரசாட்சிக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த வனம். இந்த வனத்தில் தான் எல்லாருமே வசிக்கிறாங்க. இப்போ உச்சி வெயில் அடிக்குது. மதுவனத்தில் எல்லாருமே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு போயிருக்காங்க. திரும்ப வரக்கூடிய நாள் வரைக்கும் என்ன செய்தி வரும்னு தெரியாமல் ஏக்கத்தில் நேரத்துக்கு சாப்பிடாம மிகுந்த மன உளைச்சலோட அங்கதன் முதலான வீரர்கள் இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய தேன் கூட பார்த்து மாத்திரத்தில் அந்த தேனை சாப்பிடணுன்னு ஆர்வம் அவங்களுக்கு வருது. வானரப்பட கூட்டத்துக்கு அதிகமாக அந்த ஆர்வம் ஏற்படுது. நேரடியாக போய் அரசரிடம் கேட்க அவங்களுக்கு தைரியம் இல்லாததால் அந்தனியிடம் போய் சொல்கிறாங்க, எல்லாம் பசியோடு இருக்கிறோம், நீங்கள் தான் அரசரிடம் சுக்கரிடம் கேட்க வேணும். அந்த வானரப்படை வீரர்களுக்காக அந்த மதுவை சாப்பிட்றதுக்காக அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அரசரும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த மதுவனத்தில் இருக்கக்கூடிய தேன்கூட்டை பறித்து அந்த வானரப்படை வீரர்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்ருக்காங்க. அதிகமாக சாப்பிட்டதால ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போதை ஏறிடுது. வானரப்படை வீரர்களுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் எறிகிறாங்க, கிளைகளெல்லாம் உடைக்கிறாங்க, காய்கனி எல்லாத்தையுமே உதிர்த்துறாங்க, சோலைகளை எல்லாம் துவம்சம் செய்கிறாங்க. மதுவனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற காவலர்கள் தடுக்கிறாங்க. இது யாருடைய மதுவனம்னு தெரியுமா என்று கேட்குறாங்க. இந்த வனத்தை இப்படி சின்ன பின்னமாக்குறீங்களே அப்படி கூறி கோவப்பட்டு மதுவனத்தில் இருக்கிறவங்கள அடித்து துரத்துறாங்க. அவங்க அடி தாங்காமல் ஓடுறாங்க. வானரர்கள் காவலர்களை அடிக்கிறாங்க. தங்களின் தலைவனிடம் கூறுவதாக சொல்கிறாங்க. சுக்ரீவனோட கட்டளையால் காவலர்களாக இருக்கக்கூடிய படைத்தலைவனாக இருக்கக்கூடியவர் ததிமுகன். இப்போது இந்த வானர படை வீரர்களிடம் அடியும் உதவி துன்பப்பட்ட அந்த வீரர்கள் தலைவனாகிய ததிமுகனை பார்த்து அங்கே நடந்ததில் பேசுகிறாங்க. அந்த நினைவால் வானரப்படை வீரர்கள் தங்களுடைய மதுவனத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் தடுத்தோம், உதைத்து துரத்தி விட்டாங்க அப்படிங்கிற செய்தியை ததிமுகனிடம் சொல்கிறாங்க. கோபத்தோடு அந்த இடத்துக்கு போகிறாங்க. வானரப்படை கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்தனிடம் சொல்கிறாங்க, இப்போது சுக்ரீவன் வசமானது, சுக்ரீவனோட அரசாட்சியில் இருக்குது. நீங்கள் அதை எண்ணாமல் இந்த வனங்களை உன் கட்டளையால் இந்த இடத்தை அழித்து கொண்டிருக்கிறீங்க. உன்னை நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ததிமுகன் அந்தனோட சண்டையிட செல்கிறாங்க. தன்னோட போர் செய்ய வந்த ததிமுகனை அங்கதன் மிக கடுமையோடு கோபம் கொள்கிறாங்க. அங்கதன்கிறவங்க வாலியின் மகன், சுக்ரீவன் அரசன். அப்படின்னா அங்கதனுக்கு
இளவரசன் இந்த இடத்துல இருக்கிறவங்க. அங்கதன் மிகுந்த பலசாலி. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சிறு கூட்டத்தலைவன் என்னை எதிர்க்கிறாரா அப்படின்னு கோவப்படுறாங்க. ததிமுகன் கல்லையெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. வானர்கள் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. படை வீரர்களை எட்டி பிடிக்கிறாங்க. ததிமுகன் கையை பிடிச்சு அடித்து உன்னுடைய அரசன் சுக்கிரீவனிடம் போய் சொல். உடனே ததிமுகன் அங்கிருந்து புறப்பட்டு சுக்கிரீவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் உச்சி வெயில் வானர கூட்டங்கள் தேனை குடிச்சு சோர்வாக இருக்கிறாங்க. சூரியன் வெப்பம் தணிந்த பிறகு இங்கிருந்து புறப்படலான்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மதுவனத்தை தாண்டி ஒரு உமவனம்னு வனம் இருக்குது. அங்கே போகலான்னு இருக்காங்க. சூரியன் மறையுது. அனைவரும் அங்கே புறப்படலான்னு பேசுகிறாங்க. ரிஷிமுக மலை அங்கே சுக்ரீவன் இருக்கிற இடம். ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கிறாங்க. அவங்க மனநிலையில் சீதையை காணவில்லைன்னு கவலையாக இருக்குது. 4 திசைகளிலும் அனுப்பி சீதையை தேடுறதுக்காக அனுப்புகிறாங்க. 3 திசையிலையும் இல்லைங்கிற பதில் வந்தது. 4வது திசையில் சென்ற அனுமன் கூறினால் விடை தெரிஞ்சுவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அனுமன் இன்னும் வரல. அனுமன் இல்லைன்னு கூறினா ராவணன் இறந்து விடுவான். வானரப்படை வீரர்கள் 4 திசைக்கு அனுப்புவதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கு காத்திருப்பேன். சீதைக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது அப்படின்னு எண்ணி நானும் இறந்து விடுவேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாரு ராமன். வானரப்படைகள் 4 திசை அனுப்புவதற்கு முன்னும் கூறினார். அனுமனிடம் 1 மாத காலம் வரை வரவில்லைன்னா இறந்து விடுவேன் என்று கூறுகிறாரு. பதில் இல்லைனாலும் சீதைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் உயிரை வாழ மாட்டேன். இதன் காரணமாக அனுமன் சீக்கிரமாக சந்திக்கவும் இப்போ அனுமர் கிளம்பிட்டார். இப்போ ராமன் லக்ஷ்மணன் எங்கே இருக்காங்கன்னா சுக்ரீவனோட மலையில் 3 பேருமே இருக்காங்க. அது என்னென்னா ரிஷிமுக மலை. 3 பேருமே பேசுகிறாங்க. சோர்ந்த மனநிலையில் சொல்லி கொண்டிருக்காங்க. ராமன் சுக்ரீவன் பார்த்து சொல்றேன், நாம் எடுத்த எந்த முடிவுகளுமே நமக்கு சாதகமாக அமையல. நம்ம குறித்த நாளும் நெருங்கி கொண்டே இருக்குது. தெற்கு திசையில் சென்றவர்களும் இன்னும் வரல. அவங்களும் விரைவில் அவர்கள் வந்துடுவாங்களா, இப்போது வருவார்களான்னு தெரியலை. சமயம் ராவணிடம் சிக்கிய சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு துன்பமான அந்த சூழல்ல சோகத்தோடு ராமன் லக்ஷ்மண் சுக்ரீவன் 3 தெற்கு திசையில் இருக்கும் ரிஷிமுக மலையில் இருக்காங்க. அந்த தருணத்தில் ராவணன் இருக்கும் திசையில் எல்லாரும் முன்பாக தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி மிக விரைவாக போய் கொண்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ததிமுகன் வராரு. ஓய்வெடுத்த ததிமுகன் ஓடி வருகிறான். ஏன்னா ததிமுகன் சுக்ரீவன் பார்க்க வராரு. ஏன்னா மதுவனத்தை அழிச்சு விட்டாங்க. யாருன்னா வானரப்படை வீரர்கள். அதனை நான் பார்த்து கேட்டேன். அவங்க என்ன அடிச்சிட்டாங்க. புகார் கூற வந்திருக்கிறாரு. இது புகார் கூற தன்னுடைய படைகளோடு ரிஷிமுக மலைக்கு வராங்க ததிமுகன். இப்போ இருக்கிறாங்க. அவன் உடம்புல ஃபுல்லாக ரத்தம். சுக்ரீவன் முன்னாடி ததிமுகன் நிற்கிறான். அங்கு நடந்ததெல்லாமே சொல்கிறாங்க. மதுவனத்தில் நடந்த சொல்கிறப்போ அங்கதான் படை வீரர்கள் அங்கே இருக்கிற தேன் கூட்டை எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே உடச்சி எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ததிமுகன் சொல்கிறத பெருசாக எடுத்துக்கல சுக்ரீவன். பக்கத்தில் இருக்கும் ராமனிடம் கவலைப்படாதீங்க, அநேகமாக செய்தியாக வரும் போல நினைக்கிறேன். ததிமுகன் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கதான் படை வீரர்கள் ஏதோ மகிழ்ச்சியான செய்தி தான் கேட்டிருப்பாங்க. அதனால தான் தேன் கூட்ட சாப்பிட்ருக்காங்க மகிழ்ச்சியோட. நம்ம பொறுத்திருப்போம். ராமனுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ததிமுகனிடம் சொல்கிறாங்க சுக்ரீவன், ததிமுகனே, அங்கதன் நீ நினைப்பது போல் இப்படி தவறான செயலை செய்ய மாட்டான். சீதையை பார்த்துருப்பாங்க. அதை பார்த்த மகிழ்ச்சியில் வானரப்படை வீரர்களோடு இப்படி நடந்திருக்கிறாங்க. இளவரசன் என்ற தகுதி மீறி சண்டையிடக்கூடாது. அதை விடு, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவனிடம் போய் மன்னிப்பு கேட்டு சரணடைங்க. ததிமுகன் சுக்ரீவனிடம் அங்கதனிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுறாங்க, சரணடைவு சொல்கிறாங்க. பொதுவாக அப்படி செய்ய மாட்டான், அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஒரு சந்தோஷமான நிகழ்வு கொண்டாடுவதற்காக வானரப்படை வீரர்கள் அதனால் ஏற்பட்டிருக்கலாம். மதுவை உண்டிருப்பாங்க, அதன் விளைவாக ஏதோ நடந்திருக்கும். அவன் இளவரசங்கிற தகுதியில் போனது தப்பு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கதனை அழைச்சி அவனை வணங்கி தான் செய்த தவறை பொறுத்து கொள்ளும்படி வேண்டாங்க. அவனை ஆறுதலான வழிகளை செலுத்துகிறாங்க. அதன் பிறகு அங்கதன் அனுமனை நோக்கி புறப்படலாம். அங்கதன் அனுமனியிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனுமனிடம் சொல்லுங்க, நாங்கள் பின்னர் வரோம். அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை ராமனிடம் சொல்லுங்க, பின்னர் வரோம் அப்படின்னு அனுமன் ராமனை பார்க்க வராரு. ரிஷிமுக மலையில் ராமனும் சுக்ரீவன் லட்சுமணன் தெற்கு திசையை பார்க்குறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறப்போ சுக்ரீவன் ராமன் கண்ணுக்கு தொலைவில் அனுமன் தெரிகிறாரு. சுக்ரீவன் பேரானந்தம் கொண்டு ராமனிடம் அனுமன் கொண்டிருக்கிறாரு, அனைவரும் அந்த திசையில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அனுமன் வந்தார். ஒன்றுமே கூறாமல் அந்த ராமன் வணங்கிட்டு அவன் தெற்கு திசையை பார்த்து வணங்குறாங்க. முதல்ல அதை தான் செய்கிறாங்க. குறிப்பாக ராமனுக்கு இச்செயலில் ஒரு செய்தி தெரியுது. என்னென்னா, சீதை அந்த திசையில் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால தான் அனுமன் வணங்குறாங்க. இதை குறிப்பால் உணர்றாங்க. அதுக்கப்புறம் அனுமன் சொல்கிறாங்க, சீதை நன்னடக்கையில் இருக்கலால் கண்டேன் கற்பிணக்கு அணியே, அதனை முதல்ல சொல்கிறாங்க. அடுத்ததாக பொண்ணுக்கு நிகரானவர் சீதை, சீதைக்கு நிகர் சீதை தான்னு சொல்கிறாங்க அனுமர். ஏன்னா சீதையின் கற்புக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. மிக சிறந்த சீதைக்கு நிகர் சீதையே. அவங்கள மனைவியாக பெற்ற நீங்கள் உங்களுக்கு நிகர் நீங்களே. சீதையை பார்த்தது பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்களிடம் அருள் பெற்ற எனக்கு நிகர் நான் தான். முதல்ல அனுமன் தான் பட்ட துன்பத்தை எல்லாம் கூறவில்லை, அது தற்பெருமையாகிவிடும். அப்படிப்பட்ட அனுமன் சொல்கிறான், தனக்கு நிகர் தான் தான்னு சொல்கிறான். தற்பெருமை இல்லாத அனுமன் சீதையின் அருள் பெற்றதால எனக்கு நிகர் நான் தான்னு சொல்கிறாங்க. இது சீதையை பெருமை பற்றி பேசுது. சீதையை உன்னை விட்டு அங்கே தூக்கி சென்றவன் அவன் என்ன சாதித்தான்? சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது யமனை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. சீதையை தூக்கிட்டு போனதுக்கு காரணம் ராமன் தனது படைகளை கூட்டிட்டு போய் ராவணன் படைகளை அழிப்பதற்காக அரக்கர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கிற சீதை மட்டுமில்லை, தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. எங்களுடைய வானர கூட்டங்களுக்கும் ஒரு நல்ல வரவு கிடைச்சிது. மீட்டுவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்தோம். இவ்வாறு சீதையை ராவணன் தூக்கி சென்றதால் 3 நன்மைகள் கிடைச்சிது. அது என்னென்னா,